என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா, என்ன கவி பாடினாலும். அன்னையும் அறியவில்லை, தந்தையோ நினைப்பதில்லை. அன்னையும் அறியவில்லை, தந்தையோ நினைப்பதில்லை. மாமியோ பார்ப்பதில்லை, மாமனோ கேட்பதில்லை. மாமியோ பார்ப்பதில்லை, மாமனோ கேட்பதில்லை. என்ன கவி பாடினாலும். பின் பான் இந்தியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தோடி ராகம், அப்பா எவ்வளவு பெரிய ஒரு சமுத்திரம் போன்றதுங்க. அதுல நம்ம இப்பதான் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் அதில் கடந்து நீந்தி செல்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜென்மம் நிச்சயமா போதாது. அந்த தோடி ராகத்தை பத்தி தான் இந்த எபிசோட், அதாவது 4வது எபிசோடாக இந்த எபிசோட்லயும் நம்ம பேச போறோம். இது குறித்த அழகான விளக்கங்களையும் அற்புதமான மனதை வருடக்கூடிய பாடல்களையும் பாடி நம்மை மகிழ்விப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு தி எக்ஸலன்ட் சிங்கர், அற்புதமான கர்நாடக இசை வித்வான் டாக்டர் நாராயணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். தோடி வணக்கம் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா அப்படியே மனதுக்குள்ள தோடிதான் ரீங்காரம். தோடி வணக்கம், கோடி தோடி வணக்கம். ஆஹா, அருமை டாக்டர். தோடி ராகத்தில் இடம்பெற்ற அடுத்தடுத்த பாடல்கள் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்வர வரிசைகள் எங்களுக்காக ஒரு முறை. சரிக மபத நீத தனித பமபத பமபத மத பத மபமக. முதல்ல நம்ம ராக லட்சணமா பார்த்தா, இப்போ கன்வர்சேஷன் மாதிரி பார்ப்போம். ஒரு இயல்பா எப்படி ஒரு தோடிங்கிறது ஒரு பர்சனாலிட்டி பேசுற மாதிரி. மபத பமக மபத நீத பமக தபமக பக மகாரிச பமகாரிச. இந்த கமகத்தை மைண்டில் வச்சுட்டோன்னா, பிரயோகப்படுத்த தெரிஞ்சிருச்சுன்னா எந்த ராகமும் ஓரளவுக்கு நம்ம கைவசப்படுறோம். பதனீத பதனித நீத பமபத பமப மாதத மாதத மதனீத மக மதனீத மகரிக கம மததனி தனிகாரி நித மக மதனீத மக பமக தபத மபமக தாபமக நிதாபமக சானித பமக ரீச நித பமக காரிச நித பமக மாகாரிச நித பமக பமகரி சனி த பமகரி சனி த பதனி சரி க மபதனி சரி க மபமகரி சனி த பமக பத 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 மப மப மமத பத மப மக மபத மபத பத மத பத மப மமத 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 க மமத ரிரி க மமத ததனி நிரி க மமத நி த மமக ரிரி ரிக ரிரி மக கத மம நி தனி தனி நி தனி ரி த மக மதனி சரி நி சதா தனி சரி சனி த பமக சரி க மகாரி சனி த பமக பமகாரி சனி த தனி சரி சனி சனி தனி த மதனி ரி நி தனி த மத மக மதனி த மத மக மகாரி ச பமகாரி ச. இந்த காதா வெயிட்டேஜ். பத பமகாரி ச நிதா பமகாரி ச தபமகாரி ச பத பமபத 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 பத மபமக பதத பமம்ம மபத பமம்ம கமபத பமம்ம ரிரிக கம மதத மம கமத ம கமத நித மம்ம ரிரிக கம மதத நிரி நித மம்ம கமத நிரி கமத நிரி நித மம்ம கமத நிரி 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 நித மம்ம கமபத பமம்ம பத பத பம பம பத பத பம பம கம பத பத பம பம கரி சரி சரி கம பம கரி ரிசரி கமம்ம சரி கமம்ம ரிகமம்ம கமம்ம ரிரிக கமம்ம ககம மதத மம்ம கமத கமத மத மதம மதனித மம்ம மதனிரி நித மம்ம ரிரிக கம மதத நிரி நித மம்ம சரி கம பதனி சரி சனி த பமம்ம ரிகம பதனி சரி சனி த பமம்ம கம பதனி சரி சனி த பமம்ம பதனி சனி த பமம்ம நி சனி த பமம்ம நிதா பமம்ம த பமம்ம பமம்ம பமகமபமம்மா. இப்படி இதுலேயே பண்ணிட்டு போகலாம். எவ்வளோ இன்ஃபினிட் டாக்டர், எக்ஸலன்ட். பாருங்க, பாட அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு டாக்டர். அவ்வளோ அழகா இருக்கு நிஜமாவே. ஓகே, தோடி ராகத்தில் இடம்பெற்ற பாடல்கள், திரை இசை பாடல்கள் பற்றி எங்களுக்காக சொல்லுங்க டாக்டர். போன தடவை நம்ம கங்கை கரை மன்னனடி பார்த்தோம். இதில் திரை இசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிக குறைவான ஒரு சில பாடல்களே ரொம்ப கஷ்டம் இல்லையா அதை ஹேண்டில் பண்ணுறது? ரொம்ப கஷ்டம். ஏன்னா
அதாவது எப்போ கஷ்டம்னா முழுமையான தோடி மாறாமல் அந்த தோடியோட வரமுறைக்குள்ளே கம்போஸ் பண்ணுறது தான் கஷ்டம். ஆமா. அதனால தான் இது சவாலான. கங்கைக்கரை மன்னனடி ராஜா சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதை ஜேசுதாஸ் சார் ரொம்ப பிரமாதமாக பாடியிருப்பார். அது கர்நாடக சங்கீத ஞானம் இருந்தால் தான் அந்த பாடலை பாட முடியும். அதனால தான் ஜேசுதாஸ் சார் பாட வச்சுருக்காரு. அவ்வளோ ஈஸியாக அது தோடி மாத்திரம் கேள்வி ஞானத்தெல்லாம் பாடிட முடியாது. சங்கராபரணம் கூட ஓரளவு கேள்வி ஞானத்தில் பாடிடலாம். தோடி பைரவி இது ரெண்டுமே கமக பிரயோகங்கள் இருக்கிறதுனால கேள்வி ஞானத்தில் நம்ம வந்து ஏமாற்றவே முடியாது. கிரமமாக ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு அதை ரிசர்ச் பண்ணி எப்படிலாம் ஒரு தோடியை அனலைஸ் பண்ணி இந்த பர்சனாலிட்டியை பண்ணால் தான் நம்ம ஈஸியாக பாட முடியும். அதனால் வரமுறைக்கு உட்பட்டு கம்போஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இது ஒரு பாடல் கங்கைக்கரை. அப்புறம் தோடியில் பாடுகின்ற நம்ம சொன்னோம். இன்னொன்று சுசிலாமா பாடியிருப்பாங்க, தாமரை பூவில் அமர்ந்தவளே. அது கூட தோடி ரொம்ப அழகாக சோமு ஐயா அவர்கள் கம்போஸ் பண்ணது. சுசிலாமா ரொம்ப பிரமாதமாக தாமரை பூவில் அமர்ந்தவளே அந்த பிரயோகம் பாருங்க. தாமரை பூவில் சரிகரித அமர்ந்தவளே செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே செந்தூர திலகம் அணிந்தவளே. எங்க போனாலும் இந்த பிரயோகத்தை விடாம பாட முடியாது. ஆமா, இது இதில் கங்கைக்கரையில் தான் பார்த்தோம். நம்ம பெண்மணியே அணிந்தவளே செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே. இது ஒரு பாட்டு. எக்ஸலன்ட் டாக்டர், எக்ஸலன்ட் டாக்டர். நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது வந்து நாதஸ்வர பிடிகள்ல பிடிச்சு பாடுறது அப்படிங்கிறது அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு. அதை எங்களுக்காக இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பாடி காமிங்களேன். நானே சொல்லணும்னு நினச்சேன். நான் சொன்ன மாதிரி மதுரை சோமு ஐயா, ஜிஎம்பி ஐயா இவங்கெல்லாம் பாடும்போது அந்த குரல் வந்து நாதஸ்வரம் மாதிரியே வேலை செய்யும். அப்படி ஒரு நாதஸ்வர பிடிகள் அத்தனை சங்கதிகள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அழகாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க. லாங் ஃப்ரேசஸ். இப்போ அந்த தோடியில் பாடுகின்றன அந்த அது நாதஸ்வரப்படி, அது சேஷகோபாலன் ஐயா பாடியிருப்பார். இப்போ இதில் சோமு ஐயா பாடுவார். தன் அப்படின்னு பார். பிரெத் கண்ட்ரோல், அந்த வெயிட், அந்த நோட்ஸுக்கே உண்டான வெயிட், அந்த கார்வைக்கே உண்டான வெயிட் முக்கியத்துவம். எண்டிங்ல அப்படியே விட்டுற கூடாது. இஷ்டம் போல எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி இருப்பார். அங்க நிற்பார் அந்த வெயிட்டேஜ். தார பிரத்து தார இதெல்லாம் வரணும்னா என்ன பண்ணும்? ஜண்ட வரிசை தாட்டு வரிசை பிராக்டிஸ் பண்ணணும் முதல்ல. சந்தேகம் இல்லாம சுரங்கள் வந்து நிறைய மேல் காலத்துல பாடினா தான் பிருகாக்கள் வரும். பிருகாக்கள் தானா தோணாது. கீர்த்தனைகள் கத்துக்கணும், வர்ணம் பிராக்டிஸ் பண்ணணும். வர்ணம் 3 காலம் பிராக்டிஸ் பண்ணணும். கீர்த்தனைகள் ஸ்வரங்களை பாடினா தான், அபியாசம் பண்ணா தான் அதை தொட முடியும். இல்லைன்னா முடியாது. இன்னைக்கு இன்னும் ஒரு நாள்ல எனக்கு வந்ததுங்கிறீங்களா? எத்தனை வந்து நான் மெனக்கட்டுருக்கேன். மெனக்கடாம இது வராது. குறுக்கு வழியே கிடையாது. அப்படி ஒன்று. இப்போ இதில் இது சோமு ஐயா பாடினதுக்காக அவர் மாதிரி கொஞ்சம் பாடினா தான் அந்த வெயிட் தெரியும். தால் இது யாருமே நினைக்க மாட்டாங்க. சோமு ஐயா மாத்திரம் தான் இந்த ஸ்வரத்தில் நிற்பார்.
தானல் எக்ஸலன்ட். தாரி இதுதான் நாதஸ்வரப்படி. அவ்வளவு பிரெத் கண்ட்ரோல் வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? நாங்க பிராக்டிஸ் சாதகம், நிறைய கீர்த்தனைகள். ஏதாவது பிராணாயாமம் ஏதாவது இருக்கா டாக்டர்? பிராணாயாமம் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இருக்கு. சங்கீதமே பிராணாயாமம் தானே உங்களுக்கு? மூச்சு பிடிச்சு பாடு, வர்ணமே பிராணாயாமம் தானே. எல்லாம் வரதுனால அதான் இப்படி பாடும்போது மிருகா வந்துட போறது. இந்த ஸ்வரப்பிரயோகங்களுக்கு அப்படி நிப்பார் வர தானம் நாபிலேருந்து வரும் அந்த கண்ட்ரோல் ஆஃப் த வாய்ஸ் கண்ட்ரோல். கனமாவும் பாடலாம். அப்படியே வல்லினமும் மல்லினமா எங்க குருநாதர் சொல்றார், வல்லினமும் மல்லினமா இருக்கணும் நண்பர். அப்படியே வந்து வெயிட்டும் இருக்கணும், டெப்த்தும் இருக்கணும், இனிமையும் குறையக்கூடாது. ரொம்ப முக்கியம். மெலடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெலடியை விடவே கூடாது. அதுதான் சோமையா. அதுக்கு மேலே அவர் பாடும்போது ஒரு சோல், அந்த ஆத்மா பாடும். அவர் பாடல, அந்த ஆத்மா பாடும். அப்ப எந்த அளவுக்கு அதை நேசிப்பார் பாருங்க ராகத்தை. இந்த ராகத்தை தேவதையே எழுந்து வந்து பாடுற மாதிரி இருக்கு. ஆமா. இதுல இன்னொரு சங்கதி ஒண்ணு, யாருமே பிரயோகப்படுத்தாத சங்கதி கர்நாடக இசைக்கலைஞர்கள்ல சோமையா மாத்திரம் பண்ணது ஒண்ணு இருக்கு. அவரோட அந்த ட்ரேட்மார்க் சொல்றேன். எது டாக்டர்? தாரல் அப்புறம் இதான் அவருடைய ட்ரேட்மார்க். உருட்டி 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 எடுத்துட்டு போறது. பளிச்சுன்னு விழும், பளிச்சுன்னு விழும். இப்படி அவரை பற்றி நான் இவங்களெல்லாம் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இவங்களெல்லாம் உலகம் மைண்டில் வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கணுங்கிறதுக்கு தான் இவங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைச்சது, ஒரு பாக்கியதை அருகதை கிடைச்சிருக்கேன். அதை சொல்லுங்கள். உங்க மூலமா நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லணும். மகா மேதைகள், இந்துஸ்தானி சங்கீதக்காரங்களுக்கு சமானமாக சோமையா பாடக்கூடியவர். அப்படியே ஒரு கண்ட்ரோல், அப்படியே ஒரு கடைசி வரைக்கும் அந்த டெப்த்து. 5 மணி நேரம் 6 மணி நேரம் கச்சேரி பண்ணுவார். 6 மணி நேரம் கட்டி பாடு. அப்போல்லாம் மைக் கூட இருக்காது. 6 மணி நேரம் அப்படியே உசுரை கொடுத்து பாடுவார். அப்படி மக்கள்லாம் அப்படியே சிலையா நின்று கேட்பாங்க. அவரோட இது ஒன்றும் இல்லை, அவரோட அந்த என்ன கவி பாடினாலும் அந்த ஒரு பாட்டே பொறுமை டாக்டர். அவரை பத்தி சொல்லணும்னா அப்பா அது ஒரு 2 லைன் எங்களுக்காக தோடி இல்ல. இருந்தாலும் ஐயா பத்தி பேசும்போது இந்த பாட்டை நம்ம பேசியே ஆகணும். கண்டிப்பா. மதிமத்தில் வச்சுக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த கண்டிப்பா அந்த பாட்டை பாடியே ஆனும். என்ன கவி பாடினாலும் என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா. என்ன கவி பாடினாலும் இதில் ஒரு
பிரயோகம். இந்த பாட்டு கேட்கும் என் கண்ணுல தண்ணியா வருது டாக்டர். அவ்வளோ அழகான ஒரு பாடல். உண்மையா சொல்லணும், அவர் மனம் ரொம்ப வேதனைப்பட்டு முருகர் கிட்ட பாடின ஒரு பாடல் இது அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப மனசு வலிக்குது டாக்டர். அந்த பாட்டு அவர் பாடிட்டு யாருமே பாடக்கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட். அதுல சரணத்துல ஒரு பிரயோகம் பண்ணியிருப்பாரு, சோமையா மாத்திரம் தான் பண்ண முடியும். அன்னையும் அறியவில்லை அன்னையும் அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை. அன்னையும் அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை. மாமியோ பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை. மாமியோ பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை. என்ன கவி பாடினாலும் அக்ஷர லட்சம் தந்த மன்னர் போஜராஜனில்லை. பட்சமுடனே அழைத்து பரிசளிக்க யாரும் இல்லை. இச்சணத்தில் நீ நினைந்தால் எனக்கோர் குறையும் இல்லை. இச்சணத்தில் நீ நினைந்தால் எனக்கோர் குறையும் இல்லை. லட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை. லட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா. என்ன கவி பாடினாலும் டாக்டர், இந்த பாடல் வரிகளும் சொல்லணும். இக்ஷணத்தில் நீ நினைத்தால் எனக்கோர் குறையும் இல்லை. லட்சியமோ உனக்கு, வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய முருகா. லட்சியமோ உனக்கு, ஆனா உன்னை நான் விடுவதில்லை. அந்த 2 வரிகளும் எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு வரிகள் டாக்டர். அவ்வளோ எனக்கு ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க மூலியமா கிடைச்சது இன்னைக்கு எனக்கு. உங்களுக்கு தான் நான், ஏன்னா சோமு ஐயாவோட தீவிரமான ரசிகன் தான். அந்த எல்லாத்தையும் தாண்டி ஆத்மான்னு ஒன்று இருக்கு. அவரோட ஆத்மா தான் சங்கீதத்தோட இணையும். அப்படி நினைச்சிருச்சுன்னா மக்களை கட்டி போட்டுடலாம். நிச்சயமா. அதற்கு இந்த ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் சொன்ன மாதிரி இந்த ஒரு பாட்டே போதும். அவருடைய ஜீனியாசிட்டியை பத்தி சொல்றதுக்கு, அவருடைய இசை மேல் அவருக்கு இருந்த அந்த காதலை பற்றி சொல்றதுக்கு இந்த ஒரு பாடலே போதும் அப்படின்னு சொல்லலாம். அழகான பாடல் எங்களுக்காகவே சொன்னீங்க. அது மட்டுமா தோடி ராகம் குறித்து அற்புதமான விளக்கங்களும் கொடுத்தீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். என்ன நேயர்களே, அப்பா என்ன கவி பாடினாலும் அந்த பாட்டு அப்படியே மனதுக்குள்ள ரீங்காரமிட்டுட்டே இருக்கு இல்லையா? வித் திஸ் நோட் இன்னைக்கு நாங்க டாடா பை பை see you சொல்றோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான ராகத்தோட நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.